ஹே ஹாய் இனி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா வேர் இஸ் இஸ் யூனிவர்ஸ் லீடிங் யூ. அதாவது நம்ம ஒரு பாதையில் வந்து போகலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணி வச்சுருப்போம். ஆனால் யூனிவர்ஸ் சும்மா இருக்குமா? அது ஒரு பாதையில் நம்மளை வந்து இழுத்துட்டு போகும். கரெக்டாக? ஸோ ஓகே, ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம் என்னோட லைஃப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுதான் லைஃபு, ஐயோ போச்சே இவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு யூனிவர்ஸ் கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு ஐயோ என்னை எப்படியாவது காப்பாற்று அப்படின்னு தான் சொல்லி வந்து ப்ரே பண்ணிகிட்டு இருப்போம். யூனிவர்ஸ் எனக்கு கைட் பண்ணிச்சு. பட் அந்த சப்போர்ட் வந்து என்னோட சரௌண்டிங்ஸில் வந்து அப்போ வந்து எனக்கு கிடைக்கல. ஓவர் த பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து அது கிடச்சிது. பட் பை காட்ஸ் கிரேஸ் ஐ எம் நவ் ஸோ பீஸ்ஃபுல். ஐ எம் டூயிங் வாட் எவர் ஐ வாண்ட். ஓகே, ஐம் டூயிங் வாட் எவர் ஐ வாண்ட் அப்படின்னாலும் ஐம் லிவிங் மை லைஃப். ஓகே, நான் ஒரு நாள் வாழ்ந்தாலும் எனக்காக நான் வந்து வாழ்கிறேன், நானாக வாழ்கிறேன். நம்மளாம் வந்து இருக்கிறதுக்குள்ள பீஸ்ஃபுல்லாக வாழ்கிறது ஒரு விஷயம் வந்து இருக்குல்ல. சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் வந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனை அந்த மாதிரிலாம் வந்து இல்லாமல் வி ஆர் லீடிங் அ பீஸ்ஃபுல் லைஃப். யூனிவர்ஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்மளை ஒரு நல்ல ஒரு பாதையில் தான் வந்து இழுத்துட்டு போகும். இட் வில் ஆல்வேஸ் லீட் டு த வெரி லைட். பட் நமக்கு அதை புரிஞ்சுக்கிற பக்குவமும் வந்து கிடையாது, அதை ரிசீவ் பண்ணுற மனப்பக்குவம் கிடையாது. ரிசீவ் பண்ணுற பக்குவம் நிறைய பேருக்கு அது இருக்குது. அதெல்லாம் நிறையாவே ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் தான் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் வந்துட்டு வந்து கிடைக்கிறது எல்லாமே ஒரு நிஜமாகவே ஒரு பிளெஸ்ஸிங்ஸான ஒரு இதுதான். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என்னோட நேம் அனிதா. கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து விசிட் பண்ணுறீங்கன்னா வீடியோஸ் பாருங்கள். கண்டிப்பாக லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பார்த்து பண்ணுங்கள். இட் மீன்ஸ் அ வெரி லாட் டு மீ. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப 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 தேங்க்ஸ். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐம் ரியலி கிரேட்ஃபுல். நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, இங்கே வரும். எஸ், இங்கே வந்து வரும். ஸோ நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங் வந்து புக் பண்ணிக்கலாம். பர்சனல் ரீடிங் வந்து சார்ஜபிள். உங்களோட நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த்தை வச்சு பண்ணுவோம். 2022க்கான ஒவ்வொரு ராசிக்கான ப்ரெடிக்ஷன்ஸும் வந்து பார்த்துட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அந்தந்த லிங்க்லையும் வந்துருக்கு, நீங்கள் போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை தாண்டி வந்துட்டு எப்பயும் போல் நம்ம வந்து 3 கிறிஸ்டல்ஸை வந்து பார்க்க போகிறோம். இந்த யூனிவர்ஸ் வந்து என்ன சொல்ல வருது, என்ன லெசன் உங்களுக்கு வந்து சொல்ல வருது, உங்களை எந்த பாதையில் வந்து இழுத்துட்டு போகுது அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் தான் வந்து நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ தட் யூல் கெட் அ ப்ராப்பர் கைடன்ஸ், ப்ராப்பர் இன்சைட். அதே மாதிரி இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா ஏஞ்சல் அண்ட் ஆன்சிஸ்டர்ஸ் கார்டில் இருந்தும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு அட்வைஸ் கார்டு வந்து கொடுப்பேன். ஏஞ்சல்ஸ் அண்ட் ஆன்சிஸ்டர்ஸ் தேர் ஆல்சோ பிலாங்ஸ் டு யூனிவர்ஸ். ஸோ அவங்க நமக்கு என்ன ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்றதும் நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. ஐ ஹெல்ப் யூ. கண்டிப்பாக லைக் ஷேர் கமெண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் கிறிஸ்டல், செகண்ட் கிறிஸ்டல் அண்ட் தேர்ட் கிறிஸ்டல் ப்ளீஸ். இங்கே சாரி. ஹாய், ஃபர்ஸ்ட் கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா யூனிவர்ஸ் உங்களை எந்த பாதையில் கூட்டிகிட்டு போகுது, எங்கே லீட் பண்ணிட்டு வந்து கொண்டுட்டு போகுது, ஒரே போக. ஓகே, அதுதான் வந்து நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அட்வைஸ் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஓவரால் எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாமா? ஓவரால் எனர்ஜி வந்து பார்க்குறப்ப லவ்வர்ஸ், வாவ், பீஸ் அண்ட் ஹார்மனி, நல்ல ஒரு கனெக்ஷன், டிவைன் கனெக்ஷன், நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல ஒரு சோல் கனெக்ஷன், அந்த மாதிரியான கார்ட்ஸ் வந்து பார்க்க முடியுது. மேபி யூல் எண்ட் அப் வித் த பர்சன். ஓகே, உங்களுடைய ஓவரால் எனர்ஜி இப்படி இருக்குது. ஓகே, நல்ல ஒரு ஹார்மோனியஸாக, நல்ல ஒரு ரொமான்டிக்காக, நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இருக்குது. பட் at the same time, where is this universe leading you? Let's see. Where is this universe leading them? Where is this universe leading them for the people who have chosen the first question? Where is the universe leading them? Where is the universe leading them? The universe leading them to the hanged man. Okay, the universe leading you. Where is this universe leading you? Okay, I feel like, it's giving you a guidance நான் நிறைய பர்ஸ்பெக்டிவ் வந்து கொடுப்பேன். ஏன்னா இது ஒரு ஜென்ரல் ரீடிங் அப்படின்றதுனால. ஸோ நேரத்துலேருந்து நான் டிசைட் பண்ணிக்கிறேன் எல்லா பர்ஸ்பெக்டிவ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பர்ஸ்பெக்டிவ் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுவே ஒரு பர்ஸ்பெக்டிவ் தான். வேறு கோணலில் வந்து பார்க்கணும் நீங்கள். அதாவது
ஒரு விஷயம் சரண்டர் டு த யூனிவர்ஸ். ஒரு விஷயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கடவுள்கிட்ட சரணாகதி அடைஞ்சிடுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயம் சரண்டர் அடைஞ்சுங்க, சரண்டர் டு த டிவைன் அப்படின்ற மாதிரி கடவுள்கிட்ட சரணாகதி அடையுது. ஒரு பார்க்குற விஷயங்களே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் வேறு கோணத்தில் வந்து பார்க்கணும். இது வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு பிரச்சனையோ இல்லை ஒரு நார்மலான ஒரு விஷயத்தையோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நார்மலாக வந்து பார்த்துட்டே வந்து இருந்திருப்பீங்க. பட் நோ, நாட். ஓகே, வேற ஒரு பார்வையில் வந்து பாருங்கள், வேற ஒரு கண்ணோட்டத்தில் பாருங்கள். ஒரே பார்வையில் வந்து நம்ம பார்க்கக்கூடாது. ஓகே, சிங்கத்துக்கு 4 தலை இருக்கிற மாதிரி 4 இதுலேயும் வந்து காயினில் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து வேறு வேறு பார்வைகளையும் வந்து நீங்கள் வந்து பார்க்கணும். அதே நேரத்தில் உங்களுடைய பொறுமை வந்து ரொம்ப முக்கியம். இந்த நேரத்தில் அவசரப்பட்டோ ஏதாவது ஒரு முடிவெடுத்தோ அந்த மாதிரி எதுவும் வந்து பண்ணிடாதீங்க அப்படின்றதும் உங்களுக்கு வந்து சொல்ல வருது. ஒன் ஸ்டெப் அட் அ டைம், ரொம்ப பொறுமையாக வந்து எடுத்து வைங்க. ஓகே, where is this universe leading you? Where is this universe leading you? Where is this universe leading you? ஹேங்க்டு மேனு ஹெர்மேட்டை வச்சு பார்க்குறப்ப கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, இங்கே இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா யூ ஹாவ் டு கோ இன்சைட். நீங்கள் வந்து உள்ளே போகணும். ஓகே, உள்ளே போய் நிறைய இன்னர் ஒர்க் வந்து பண்ணணும். ஓகே, நம்மளுக்கு ஈகோ ஒன்று சொல்லும், நம்மளுடைய குட் ஸ்பிரிட் ஒன்று வந்து சொல்லும், நம்மளுடைய பேட் ஸ்பிரிட் வந்து நமக்கு வந்து ஒன்று வந்து சொல்லும். ஓகே, நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த குட் ஸ்பிரிட் என்ன சொல்லுதோ அதை தான் வந்து கேட்கணும். ஓகே, ஏன்னா அதுதான் வந்து கஷ்டமாக வந்து இருந்தாலும் உங்களை வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ண வைக்காது. நீங்கள் என்ன கோத்ரூ பண்ணணுமோ அதை வந்து கோத்ரூ பண்ணிக்கணும். உங்களுக்கான எது கரெக்டான ஒரு விஷயம் அப்படின்றது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து சொல்லணுன்னா, ஒரு பர்சனை நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு வந்து வச்சுக்கோங்களேன். லைக் லவ் பண்ணும்போது அந்த டீனேஜில் வந்துட்டு அவங்களோட கேரக்டர் பற்றி நமக்கு தெரியாது ஃபுல்லாக. ஓகே, கேரக்டர் பற்றி எல்லாம் தெரிஞ்சு தான் நம்ம வந்து பண்ணுவோம். பட் மேரேஜ் லைஃப்னு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் எல்லாமே மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் நல்லவங்க இருக்காங்க, பட் நிறைய பேர் கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்கல்ல. நம்ம அடம் பிடிச்சி இல்லை டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அவங்க 2 பேருக்குள்ளே வந்து நல்லா இருந்திருக்காது. பட் அந்த யாராவது வந்து பார்த்துட்டு நம்ம ஹியூமன் மென்டாலிட்டி பிரித்து வைக்கணும்னு நினைக்கும் போது அந்த அட்டாச்மெண்ட்ஸ் வந்து இருக்குது பாருங்க. எதுக்கு அந்த அட்டாச்மெண்ட் வருது? பயம், இன்செக்யூரிட்டி. ஐயோ அந்த பர்சன் போயிட்டா அடுத்து நம்மளோட லைஃப் என்ன, ஊர் என்ன பேசும், அந்த என்ன பேசும், அப்படிலாம் எதுவுமே வந்து இல்லைங்க. உங்களுக்கும் டேர்ம்ஸே சரியில்லைன்னா இதுக்கு முன்னாடியே சரியில்லை அப்படின்னு வரும்போது கல்யாணத்துக்கு அப்புறம் மட்டும் எப்படி வந்து நல்லா இருக்கும் நீங்கள் வந்து நினைக்கிறீங்க? இஃப் ஹி ஆர் ஷி இஸ் நாட் சப்போர்ட்டிங் யூ, எப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் மட்டும் உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க? ஸோ அந்த விஷயத்த நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். யூனிவர்ஸ் வந்து உங்கள் தலையில் வந்து அடிச்சுட்டே இருக்கும், வேண்டாம் பண்ணாத செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு அது புரிஞ்சுக்கிற பக்குவமும் வந்து இருக்காது. நமக்கு என்ன விஷயங்கள் சொல்லித்தரணுமோ அந்த இது வந்து இந்த சிஸ்டம் வந்து சொல்லித்தரலைங்க. ஓகே, எல்லாமே கொஞ்சம் குழப்பமாக ரொம்ப கன்ஃபியூஸ்டாக தான் வந்து சொல்லி கொடுத்துருக்கு. அது வந்து புரிய வைக்கிறதுக்கு நிறையா பேருக்கு புரிய வைக்கிறதுக்குலாம் ரொம்ப கஷ்டமாயிடும். அட்லீஸ்ட் நியூ ஜென்ரேஷன் தான் இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கணும். ஓகே, உங்களை வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களை நிறைய இன்னர் ஒர்க் வந்து பண்ண சொல்லி ஒரு அவேக்கனிங் வந்து வரணும். ஒரு விஷயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக் கொடுக்கும். ஓகே, அந்த விஷயத்துக்குள்ளே இப்போ நீங்கள் வந்து போகணும். நிறைய விஷயங்கள். ஒன்று, நீங்கள் கடவுள்கிட்ட சரணாகதி அடைஞ்சிடணும். கண்ணை மூடிட்டு மெடிடேஷன் பண்ணிங்க அமைதியாக இருந்தாலே நமக்கு வந்து வர வேண்டிய விஸ்டம், அந்த ஞானம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து வந்துடும். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் அந்த மூடில் தான் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து மைட் பி லைக் நீங்கள் அமைதியாக இருக்கணும், இல்லைன்னா இப்போ வந்து நீங்கள் வந்துட்டு உங்களையே நீங்கள் வந்து தேடிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆன்சர் தான் இது வந்து கொடுத்துருது. ஓகே, வேர் இஸ் யூனிவர்ஸ் லீடிங் யூ? வேர் இஸ் இஸ் யூனிவர்ஸ் லீடிங் யூ? Where is this universe leading you? Okay, at the same time வந்து பார்த்தீங்கன்னா yes again and I'm getting the spiritual path, inner work. அந்த மாதிரியே தான் வந்து டிவைன் கிட்ட சரண்டர் ஆகிற அந்த மாதிரி தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா கார்ட்ஸ் வந்து வந்துட்டே இருக்கு. ஓகே, வாட் எவர் யூ டூ நீங்கள் நினைக்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருங்க, ரொம்ப ட்ரெடிஷ்னலாக வந்து இருங்க. கமிட் டு யுவர் செல்ஃப். ஓகே, கமிட் டு யுவர் செல்ஃப் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது. மேபி நீங்கள் எந்த ஒரு சுச்சுவேஷன் வேணாலும் வந்து இப்போ வந்து கோத்ரூ வந்து பண்ணிகிட்டு இருக்கலாம். பட் த சுச்சுவேஷன் யூ கோத்ரூ நீங்கள் வந்து இப்போ நிறைய வந்து புரிஞ்சுக்கணும், நிறைய வந்து இன்னர் ஒர்க் வந்து பண்ணணும். ஏன் நடக்குது இது, வந்து எதுக்கு நடக்குது? நீங்கள் ஒரு கோவப்படுறீங்கன்னா இந்த கோவம் எதுக்கு நடக்குது? ஒரு விஷயம் வந்து நம்மளை வந்து விட்டு விலகுதுன்னா எதுக்கு இந்த விலகுது? இது அது நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும், ஓகே நமக்கு ஒற்றை மணி தான் வந்து ஓட்டும் அப்படின்ற மாதிரி நமக்கு எது வேணும் எது கூடாது அப்படின்றது யூனிவர்ஸ்க்கு வந்து தெரியும். இப்போ வந்துட்டு ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, நிறைய விஷயங்கள் கோத்ரூ பண்ணியிருக்காங்கன்னா அவங்க பாஸ்டில் நிறைய கர்மம் இருக்கும், அதை கழிக்கிறதுக்கு தான் அவங்க வர்றாங்க. அவங்களோட ஹையர் செல்ஃபுக்கு தெரியும். ஆனால் மனுஷன் இதுக்கு வந்து அந்த பாடி அந்த இதுக்கு வந்து தெரியாது. அவங்களோட இன்னர் சோலுக்கு வந்து அது வந்து தெரியும். நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட்லேயே நம்ம பண்ணது எல்லாமே வந்து இருக்கும். அதுக்கெலாம் மெஷின்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ ஆல் ஆஃப் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து இப்போ வந்து நிறையா வந்துட்டு ஒரு அவேக்கனிங் வந்து பிரியணும். நீங்கள் நிறைய வந்து தெரிஞ்சுக்கணும். உள்ளே போங்க, கோ இன்சைட்.
நிறைய வந்து தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு தான் யூனிவர்ஸ் வந்து உங்களை சொல்லுது. ஓகே வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, எஸ் யூ ஆர் கோயிங் த்ரூ அ லாட். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப இதில் வந்து போயிட்டுருக்கீங்க. ஒரு நியூ பாத்தில் வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து இங்கே இருக்கிற ஷிஃப்ட்டை தாண்டி நீங்கள் ஒரு வேறு ஷிஃப்ட்டுக்கு போக வேண்டிய தருணம் வந்து டைம் வந்து வந்தாச்சு. தயவு செஞ்சு அதை நோக்கி வந்து போங்க அப்படின்னு யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுதுங்க. சிம்பிளாக சொல்லணும்னா அவ்வளோதான். லைக் யூனோ நான் இந்த சொன்ன விஷயங்கள் சரண்டர், கடவுள்கிட்ட வந்து நம்மளை வந்து சரணடைஞ்சிடுறது, நமக்குள்ளே வந்து நிறைய ஒர்க் பண்ணுறது, நமக்கு சீனியர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களோட வெல்விஷர்ஸ், ட்ரூ வெல்விஷர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட போய் நீங்கள் வந்து அட்வைஸ் கேட்கலாம். இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்றது வந்து அட்வைஸ் கேட்கலாம். அண்ட் மோர் ஓவர் நமக்கு வந்து இப்போ யூனிவர்ஸ் கொடுக்குற கைடன்ஸ் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, மூவ் ஆன் ஆகுங்க. எஸ் நீங்கள் அந்த வழியோடு தான் வந்து போகிறீங்க. பட் இந்த ஒரு புதிய வழி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எவல்யூஷன் வந்து க்ரியேட் பண்ணும் உங்களுடைய லைஃப்பில். ஓகே, ஒரு லைக் யூனோ அந்த ஒரு விஷயத்தை வந்து அதெல்லாம் ஒரு கம்மு பாட்டு ஒரு வேரூண்டி வந்து நினச்ச ஒரு விஷயம் வேரோடு நம்மளுக்கு பிடுங்கி எறியும் போது கண்டிப்பாக வழிகள் இருக்க தான் வந்து செய்யும். எஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் அந்த வேரோடு பிடுங்கினதை போய் நம்ம வேறு இடத்துல வந்து புதிய விதையாக போட்டு கூட நம்ம வந்து முளைச்சிக்கலாம். அதில் வந்து எந்த தப்பும் இல்லை. ஏன்னா இது 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 வந்து நமக்கானது வந்து கிடையாது. ஏன்னா நமக்கு அவங்களுக்குள்ள இருக்கிற கர்மா டீலிங் இட்ஸ் டன், இட்ஸ் ஓவர். நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் வந்து இருந்தது, அது கற்றுட்டு முடிச்சிட்டோம். அது கற்றுக்கணும், அதை வந்து திருப்பி நம்ம ரிப்பீட் பண்ணக்கூடாது. இஃப் யூ கமிட் த சேம் மிஸ்டேக், நீங்கள் திருப்பி அதே மாதிரி பர்சன்ஸ் தான் உங்களோட லைஃப்பில் வந்து கோ த்ரூ பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இப்போ நான் வந்து ஒரு கம்பெனியில் சிஇஓ ஆகணும்னா நான் சிஇஓவே நான் வந்து நினச்சிக்கணும், நான் சிஇஓவே பிஹேவ் பண்ணால் தான் இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன்றது. அப்போ தான் அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்கள் வந்து அட்ராக்ட் பண்ண முடியும். எனக்குள்ளேயே நான் நிறைய ஃப்ளா வச்சுருக்கேன், எனக்குள்ளேயே நிறைய ஜெலஸ் இருக்குது, எனக்குள்ளேயே நிறைய கோவங்கள் இருக்குது, தேவையில்லாமல் கோவப்படுறேன், தேவையில்லாமல் எல்லார் மேலேயும் குறை சொல்கிறேன்னா அப்போ அந்த மாதிரியான பர்சன்ஸை தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. அதுதான் யூனிவர்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கும். நீ இதை வந்து கற்றுக்கிற வரைக்கும் நான் வந்து ஃபெயில் தான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபெயில் போட்டுக்கிட்டே தான் வந்து இருக்கும். பட் இப்போ நீங்கள் மூவ் ஆன் ஆகிறதுக்கு யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சான்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ப்ளீஸ் டூ நாட் ரிப்பீட் த மிஸ்டேக். இந்த விஷயங்கள்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கலாங்க. எனக்கே இது வந்து ரொம்ப லேட்டாக தான் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. எனக்கே ரொம்ப கஷ்டமாக இந்த இவ்வளோ வயசுக்கு அப்புறம் தான் நான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படிங்கும்போது ஐ ஃபீல் வெரி பேட். ஐ ஷுட் ஹவ் லேர்ன்ட் இட் ரொம்ப வே பிஃபோராகவே நான் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான். நிறைய தவறுகள் நம்ம தவிர்த்துருக்கலாமே அப்படின்லாம் வந்து தோணுது. அடம் பிடிச்சி ஸ்டப்பர்னாக இருக்கிறது, யூனோ அடம் பிடிச்சி சாதிக்கிறது, அது ஒரு வயசு வரைக்கும் நல்லா இருக்கலாம். ஆனால் அந்த ஹேபிட் நமக்குள்ளேயே நமக்கு தெரியாமல் வந்து வளர்ந்துருக்கும். அது வந்து பார்த்துட்டிங்கன்னா தப்பான டெசிஷன்ஸ் எடுத்துக்க வச்சுருக்கும். நான் இப்போயும் ரெக்ரெட் பண்ணேன். ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் பண்ண ஒரு ஸ்டப்பர்ன் விஷயம்னால இன்னும் நான் ரெக்ரெட் பண்ணுறேன். நான் ரெக்ரெட் பண்ணுறேன். எனக்கு கில்ட்டினஸ் இல்லை, பட் ஐ ஃபீல் ரெக்ரெட். அது பண்ணாமல் தவிர்த்துருந்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு. தட் இஸ் அ லெசன். அது நான் கோ த்ரூ பண்ணணும்னு இருந்திருக்கு. 5-6 இயர்ஸ் இருக்கும். எஸ் கண்டிப்பாக வந்து யூஆர் கோயிங் த்ரூ அ லாட். கண்டிப்பாக வந்துட்டு லைக் நீங்கள் மேபி லைக் ரொம்ப தனிமைப்படுத்தப்படலாம். இல்லை வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன பண்ணுறதுனே வந்து தெரியாமல் வந்திருக்கலாம். ஒரு ஃபேமிலியாக இருந்துகிட்டே கூட வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆதரவு இல்லாமல் வந்துருக்கலாம். யூஆர் கோயிங் த்ரூ அ லாட் பட் எவ்ரி திங் இஸ் டன். ஏன்னா நீங்கள் வந்து மூவ் ஆன் ஆகிட்டீங்க அப்படின்னா எவ்ரி திங் வில் பி ஆல் ரைட். உங்களுடைய கஷ்ட காலங்கள் எல்லாமே வந்து முடிஞ்சிடுச்சு. இட்ஸ் ஆல்மோஸ்ட் டன், ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. பட் யூ ஹாவ் டு கோ த்ரூ த ரைட் பாத் அப்படின்ற மாதிரி சொல்லுது. Where is this universe leading them? 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 ஸோ 7 ஆஃப் பென்டகிள்ஸ். ஓகே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் நீங்கள் வந்து ரொம்ப நாளாக வந்துட்டு இந்த விஷயம் சரியாயிடும், எப்போ நடந்துரும் அப்போ நடந்துரும் அப்படின்னு வந்து நினச்சிட்டே வந்து இருந்திருப்பீங்க. தெர் இஸ் லாட் ஆஃப் அன்ஹாப்பினஸ் ஐ குட் சி ஹியர். ஏதோ 7 ஆஃப் பென்டகிள்ஸ் இஸ் ஹியர். அன்ஹாப்பினஸ் வந்து நிறையா வந்து பார்க்க முடியுது. பட் இப்போ சரியாயிடும் அப்போ சரியாயிடும்னு வந்து நினச்சிருப்பீங்க. பட் இப்போதைக்குள்ளே அது சரியாகிற மாதிரியான ஒரு பிரச்சனையாக வந்து எனக்கு வந்து தெரியலை.
ஓகே, நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான நிறைய எஃபோர்ட் வந்து போடணுங்க. ஓகே, நான் 7 ஆஃப் பென்டிகல்ஸ் வந்து எதுக்கு இது வந்திருக்கு அப்படின்னு வந்து கேட்டப்போ நீங்கள் அதுக்கான எஃபோர்ட் வந்து நிறையா போகணும். நீங்கள் இன்னர் ஒர்க் பண்ணுறதாகட்டும், ஐ ஃபீல் லைக் ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா எப்படி நீங்கள் அதுலேருந்து வெளியே வர்றது, என்னென்ன மிஸ்டேக் பண்ணோம், திருப்பி என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு உங்களோடக்குள்ளேயே நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து கோத்ரூ பண்ணி, இல்லை அந்த ப்ராப்ளத்தில் தான் இருக்கேன் அப்படின்னா அதுக்கான எஃபோர்ட் நீங்கள் வந்து பண்ணணும். அதை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் நிறைய முயற்சிகள் வந்து கண்டிப்பாக வந்து எடுக்கணும். ஓகே, வேர் இஸ் இஸ் யூனிவர்ஸ் லீடிங் யூ, வேர் இஸ் இஸ் யூனிவர்ஸ் வந்து லீடிங் யூ, வேர் இஸ் இஸ் யூனிவர்ஸ் வந்து லீடிங் யூ, வேர் இஸ் இஸ் யூனிவர்ஸ் இஸ் லீடிங் யூ. குயின் ஆஃப் வாண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து இருக்குது ஃப்ரம் த யூனிவர்ஸ். யூ ஹேவ் த ப்ரொடெக்ஷன். உங்ககிட்ட நல்ல தைரியம் வந்து இருக்குது. யூ ஹேவ் தட் பவர். அந்த பவர் ஒன்று இருக்குன்னு வந்து சொல்லுவாங்களா, அது கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து இருக்குது. மேபி யூ ஆர் நாட் ரியலைசிங் நவ், பட் கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்ககிட்ட வந்து இருக்குது. யூ கேன் டேக் தட் பவர் பேக் அப்படின்னே வந்து பார்த்துட்டிங்கன்னா கார்ட்ஸ் சொல்லுது. ஓகே, நம்ம இப்போ அட்வைஸ் கார்டு வந்து எடுக்கலாம். ஏஞ்சல்ஸ் அண்ட் ஆன்செஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு, ஷோ மீ த no. Show me the advice card, please. 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 ஓகே, பி ஓப்பன் டு ஹீலிங் இன்ஃபர்மேஷன். எஸ், யூ நீட் ஒரு ஹீலிங் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஆன் த வேல வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்துட்டே வந்து இருக்குது. அதுக்கான வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ரெடியாக இருக்கணும். ஓகே, எப்பயுமே யூனிவர்ஸ் வந்து நம்ம தலையில் பற்றி இதை பண்ணாதன்னு வந்து சொல்லி ஏதோ ஒரு மூலியமாக சொல்லுவோம். ஆனால் நமக்கு ஒன்றும் புரிஞ்சுக்க பக்கம் இருக்காது. இல்லை, அதையும் வந்து தாண்டி நம்மளோட ஈகோ வந்து பார்த்துட்டிங்கன்னா தடுக்கும். அது இது பண்ணணும் நம்ம வந்து பண்ணி ஆகணும், சாதிக்கணும், எல்லோரும் முன்னாடி வந்து பண்ணி கட்டணும் அப்படின்னா வந்து சொல்லணும். அதெல்லாம் வந்து பண்ணும். லிசன் டு இட். நீங்கள் கேட்டால் தான் அது கொடுக்கும், கேட்கலைன்னா அது கொடுக்காது. ஓகே, what is the outcome of the situation? 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 ஓகே, நீங்கள் இதை தான் வந்து நீங்கள் வந்துட்டு இல்லை அந்த பிரச்சனையை வந்து நீங்கள் இழுத்துட்டே வந்து போகணும் அப்படின்னு வந்து நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக it will not give you a happiness and all. ஓகே, கண்டிப்பாக அது வந்துட்டு ஹாப்பினஸ்ஸே வந்து கொடுக்காது. நீங்கள் இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ப்ராக்ரஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் வெயிட்டிங் அந்த மாதிரி தான் வரும். உங்கள் மேலே பேர்டன் தான் வரும். நீங்கள் அதை நினச்சி ரொம்ப கஷ்டம் தான் வந்து படுவீங்க. ஓகே, what is the universe message? What is the universe message? Universe message for the people. Universe message வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 of swords. ஓகே, லைக் இப்போதைக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. நான் சொன்ன மாதிரி சரண்டர் ஆகிடுங்க. சரண்டர் இட் டு த யூனிவர்ஸ். யூனிவர்ஸோட கால் வந்து 2 of swords. ஓகே, இப்போதைக்கு நீங்கள் வந்து எதுவும் பண்ணாதீங்க. கொஞ்சம் அமைதியாக வந்துடுங்க, கொஞ்சம் பேஷன்ஸாக வந்துடுங்க. எதுவும் வந்து அவசரப்பட்டு வந்து பண்ணாதீங்க. அட் த சேம் டைம் எதுக்குமே ஒரு டைம் வேணும். எல்லாமே அவசரமாக வந்து பண்ணவே கூடாது. எதுவுமே வந்துட்டு உடனே அவசரமாக வந்து பண்ணால் திங்ஸ் வில் மூவ். ஓகே, நீங்கள் மூவ் ஆன் ஆகுறீங்களா, ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்களா, ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. யூ டிசர்வ் தட். உங்களுக்கு அந்த உரிமை இருக்குது. ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. வேறு எதுலையாவது வந்து கான்சென்ட்ரேட் வந்து பண்ணுங்கள். ஏன்னா அதுலேயே வந்து இருக்க உங்களுடைய மென்டல் அகோனி வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிடும். உங்களுடைய மென்டல் ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாகிடும். பட் இப்போதைக்கு உங்களுக்கு வந்து அந்த ஹீலிங் இன்ஃபர்மேஷன் தான் வந்து தேவை. அந்த ஹீலிங் இன்ஃபர்மேஷன் வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அந்த பீஸை வளர்த்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, அந்த பீஸை வளர்த்துக்கிறதுக்கு தான் நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போதைக்கு வந்து ட்ரை பண்ணணும். அதுதான் வந்து சொல்லுது. நிறைய இன்னர் ஒர்க் பண்ணுங்கள். நான் சொன்னேன்னா உள்ளார போங்க. என்ன அப்படின்றத வந்து கற்றுக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் உங்களோட டெஸ்டினி, உங்களோட தலையெழுத்தை நீங்களே வந்து டிசைட் வந்து பண்ணலாம். பட் பொறுமை, அந்த பீஸ் இருந்தால் மட்டுமே நம்மளால் எதுவுமே வந்து லைஃப்பில் வந்து பண்ண முடியும். எதுவுமே வந்து இல்லாமல் நம்மளால் வந்து பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் இப்போதைக்கு வந்து யூனிவர்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் மேஜிக். நீங்கள் வந்து கிரியேட் பண்ணலாம். பட் இப்போதைக்கு உங்களுக்கு அந்த அமைதி தேவை, அந்த பீஸ்ஃபுல்னஸ் வந்து வேறு. நீங்கள் வந்து நிறைய வந்து லெசன் லேர்ன் பண்ணணும். அந்த அவேக்கனிங் வந்து தேவை. அது லோன்லினஸ்ன்னு வந்து சொல்ல மாட்டாங்க, சால்டிடியூட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து கோ த்ரூ பண்ணுங்கள். யூ வில் ஹீல் அ லாட். நீங்கள் மூவ் ஆன் பண்ணுங்கள். ஒரு டெம்பரவரியாவோ இல்லை வந்து பெர்மனண்ட்டாகவோ மூவ் ஆன் வந்து பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வந்து அது செட் ஆகாது அப்படின்னா, இல்லை நான் அதை வந்து எடுத்துக்க தான் நான் செய்வேன் அப்படின்னா
தென் இட்ஸ் யோர் கால். நம்ம யாரையும் வந்து கம்பல் பண்ண முடியாதுல்ல, அதனால சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இது உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்டு கமெண்ட் பண்ணுங்கள். இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. ஹே, வேர் இஸ் இஸ் யூனிவர்ஸ் லீடிங் யூ அப்படின்றத செகண்ட் கிறிஸ்டல் நம்ம இப்போ பண்ண ஆரம்பிச்சிடலாம். வேர் இஸ் இஸ் யூனிவர்ஸ் லீடிங் தெம், வேர் இஸ் இஸ் யூனிவர்ஸ் லீடிங் தெம், வேர் இஸ் இஸ் யூனிவர்ஸ் லீடிங் தெம். பிஃபோர் தேட் உங்களுடைய ஓவரால் எனர்ஜி எப்படி இருக்குன்னு வந்து பார்ப்போம். உங்களுடைய ஓவரால் எனர்ஜி வாவ் 4 of Wands. சம் கமிட்மெண்ட்ஸ், ஓகே, லைக் ஒர்க்கில் இருக்கலாம், என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், ஜென்ரலாக வந்து இருக்கலாம். உங்களுடைய ஓவரால் எனர்ஜி வந்து பார்த்துக்கலாம். ஏதோ ஒரு நல்ல ஒரு செலிப்ரேஷன் வந்து வரலாம், அதுக்காக நீங்கள் வந்து ரொம்ப கமிட்டடாக வந்து இருக்கலாம். ஐ ஃபீல் சம்திங் கமிட்டட் ஹியர், ஓகே. நம்மளை வந்து கமிட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு விஷயம், குட் பி மேரேஜ், ரிலேஷன்ஷிப், அந்த மாதிரி வந்து கூட வந்து இருக்கலாம். ஓகே, வேர் இஸ் இஸ் யூனிவர்ஸ் லீடிங் யூ, வேர் இஸ் இஸ் யூனிவர்ஸ் லீடிங் யூ, வேர் இஸ் இஸ் யூனிவர்ஸ் லீடிங் யூ, வேர் இஸ் இஸ் யூனிவர்ஸ் லீடிங் யூ. ஒன்ஸ் அகேன். Okay. Universe is leading you. I feel நீங்கள் வந்துட்டு லைக் இது பாருங்களேன், இந்த 8 of Swords. I think you are missing out something in your life. கண்ணை வந்து உங்கள் கண்ணை, அதாவது யூனிவர்ஸ் உங்களுக்கு பாதையை காட்டுது, இதுதான் நீங்கள் அப்படின்றத வந்து காட்டுது. பட் நீங்கள் அதை பார்க்க மாட்டேங்கிறீங்க. நீங்களாக வந்து துணியை கண்ணை போட்டு காட்டிட்டு இல்லை 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 நான் பார்க்க மாட்டேன், இல்லை இல்லை நான் பார்க்க மாட்டேன், எனக்கு பயமாக இருக்குன்னு அர்த்தமே இல்லாத ஒரு பயம், அர்த்தமே இல்லாத ஒரு இது. இன்னும் அந்த விஷயங்கள் வந்து ஒன்றுமே இருக்காது. நம்மளால் டீல் பண்ண முடியும். ஏன்னா நம்ம ஹியூமன்ஸ், மற்ற இதில் விட நம்ம ஹியூமன்ஸை நம்மளால் டீல் பண்ண வந்து முடியும். அதுக்கேற்ற தைரியம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மக்கிட்ட வந்து இருக்காது. அதுக்கேற்ற அதை ஃபேஸ் பண்ணிவிடும். அதை ஃபேஸ் பண்ணி பாருங்களேன், ஒன்றுமே இருந்திருக்காது. அதுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆன்னு ஒரு பயம் வந்து இருக்கும். பட் ஒன்ஸ் அதை அந்த ஃபியரை ஃபேஸ் பண்ணிட்டீங்கன்னு வந்து வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே வந்து இருக்காது. அதே மாதிரி தான் அந்த கையெல்லாம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒன்றுமே வந்து இல்லை. நீங்களாம் வந்து கட்டி போட்டுக்கிட்டது, இல்லைன்னா சும்மா துணியை வச்சு கர்ச்சீப்பை வச்சு மேலாப்பில் வந்து கட்டி விட்டுருக்காங்க. நீங்கள் அவுத்துடலாம். தேவையில்லாத ஒரு பயம், தேவையே இல்லாமல் உங்களே வந்து நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிறீங்க. அது தேவையே இல்லை அப்படின்னு யூனிவர்ஸ் வந்து சொல்லுது. ஒன்றுமே இல்லாத விஷயமா எதுக்கு நீ இப்படி பயப்படுற அப்படின்ற மாதிரியான ஒரு தருணம் தான் உங்களுக்கு வந்து இது. தட் இஸ் யூனிவர்ஸ் லீடிங் தம். கண்ணை திறந்து பாருங்கள். பிளைண்டாக எல்லாத்தையும் வந்து நம்பாதீங்க, பிளைண்டாக இருக்காதீங்க. கண்ணை திறந்து என்ன நடக்குதுன்னு உங்கள் முன்னாடி பாருங்க அப்படின்னு சொல்லுது. ஓகே, வேர் இஸ் யூனிவர்ஸ் லீடிங் யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது யூனிவர்ஸ் இஸ் லீடிங் யூ டு த க்ரோத். ஒரு க்ரோத்துக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நர்ச்சரிங், ஒரு நல்ல க்ரோத், ஒரு நல்ல க்ரியேட்டிவிட்டிக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களை வந்து இழுத்துட்டு போகணும்னு வந்து நினைக்குது. பட் நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? யூனிவர்ஸ் ஆல்சோ லீடிங் யூ இஃப் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் எ ப்ரெக்னன்சி. எஸ், அந்த இடத்துக்கு தான் வந்துட்டு உங்களை வந்து கூட்டிகிட்டு வந்து போக போகுது. பட் நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். பயந்துட்டீங்கன்னா காரியங்கள் வந்து நடக்க இயலாது. நான் சொன்னேன்ல, நீங்கள் வந்து பயப்படுறீங்க, அதை வந்து பார்க்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு. உங்களை வந்து ரைட் சைடில் எடுத்துகிட்டு போகணுன்னு வந்து நினைக்கிது. ஆனால் நான் வந்து இல்லை நான் லெஃப்ட் சைடு தான் வந்து போவேன் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து போயிட்டுருக்கீங்க. யூ ஆர் டூயிங் சம் மேஜர் மிஸ்டேக் இன் யுவர் லைஃப். மேஜர் மிஸ்டேக் இன் யுவர் லைஃப். ரொம்ப மேஜர் மிஸ்டேக் வந்து பண்ணுறீங்க. உங்களை வந்து ஒரு நல்ல இடத்துக்கு வந்து அது வந்து கூட்டிகிட்டு போகணுன்னு வந்து நினைக்கிது. இல்லை எனக்கு அதெல்லாம் வேணும், எனக்கு இதுதான் வேணும் அப்படின்ற மாதிரி சின்ன பிள்ளை அடம் பிடிக்கிற மாதிரி. யூ ஆர் கோயிங் இன் அ வெரி ராங் வே. ப்ளீஸ் சூஸ் அ ரைட் பாத் அப்படின்னு வந்து சொல்லுது. ஏதோ ஒரு பயத்துலையோ ஏதோ ஒன்று இதுலேயோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, நம்ம வந்து இப்போதைக்கு வந்துட்டு ஒரு ஐஸ்கிரீமுக்கு வந்து நம்ம ஆசைப்பட்டிருப்போம். ஓகே, யூனிவர்ஸ் சொல்லுது, அந்த பக்கமாக ஒரு 4 தெரு வந்து தள்ளி போய் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணேன்னா உனக்கு ஐஸ்கிரீம் கடையே நான் வச்சு தரேன் அப்படிங்குது. இல்லை இப்போதைக்கு இந்த ஐஸ்கிரீம் வந்து போதும் அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது உங்களுடைய பாத்து. இல்லை அப்படின்னா மேஜராக வந்து ஏதோ ஒன்று வந்து மேஜர்லி யூஆர் பேக் ஸ்டாபிங் யுவர் செல்ஃப், பெட்ரேயிங் யுவர் செல்ஃப் ஆர் பெட்ரேயிங் சம்படி. நீங்கள் உங்களுக்கே வந்து உங்களுக்கு துரோகம் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு இது பண்ணிக்கிறீங்க, இல்லைன்னா மற்றவங்களுக்கு வந்து பண்ணலாம். சில பேருக்கு அது வந்து பொருந்தும். மற்றவங்களுக்கு ஏதோ வந்து தப்பு பண்ணுறீங்களோ அப்படின்னு அப்படியும் வந்து இருக்கலாம் பாதி பேருக்கு, எல்லாருக்கும் இல்லை. ஓகே, யூனிவர்ஸ் லீடிங் யூ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா யோர் த மேஜர் ப்ராப்ளம் இஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா யோர் அன்அவேர் ஆஃப் த சிச்சுவேஷன். நீங்கள் என்ன நடக்குது அப்படின்னதே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு அந்த அவேர்னஸே இல்லாமல் இருக்கீங்களோன்னு வந்து தோணுது. பார்க்கலாம். The page of cups is you, by the page of cups is you, by the page of cups is you. Show me the 2 more cards for the page of cups. Show me 2 more cards for the page of cups.
ஐ ஃபீல் லைக் இஃப் இட் இஸ் அபவுட் அ ரிலேஷன்ஷிப் ஆர் சம்திங் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா there is some good life is waiting for you there. நான் வந்து இங்கே தான் வந்து இருப்பேன், நீங்கள் வந்து இருக்கீங்க. ஒரு நியூ லைஃபோ சம்திங் வெரி குட் ஃபார் யூ, சம்திங் நியூ comes to money or relationship, anything வந்து பார்த்துட்டிங்கன்னா something is waiting for you there. பட் எனக்கு இது போதும் அப்படின்ற மாதிரியாக வந்து அவங்களுடைய இது வந்து இருக்குது. யூ ஆர் stubborn about it அப்படின்னு சொல்லலாம். யூனிவர்ஸ் இஸ் லீடிங் யூ. ஓகே, லைக் டெஃபினட்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் இப்போ வந்து யூனிவர்ஸோட வேலை வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நான் இப்போ வந்து ஸ்ட்ரென்த் ஆகணும்னு வந்து வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியெல்லாம் வந்து தூக்கி கொடுத்துறது. அலாவுதீன் வந்து அற்புத விளக்கு மாதிரி வந்து கொடுத்துறது. ஓகே, என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன்ஸ் வந்து கொடுக்கும். உங்களுடைய பிரேவ்னஸை டெஸ்ட் பண்ண, உங்களுடைய இதை வந்து டெஸ்ட் பண்ண, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து கொடுக்கும். கண்டிப்பாக வந்து சேலஞ்சிங்காக தான் வந்து இருக்க போகுது. உங்களுடைய பாத் வந்து பார்த்துட்டிங்கன்னா சேலஞ்சிங்கான ஒரு பாத்தில் தான் வந்து இழுத்துட்டு போகுது. ஏன் அப்படின்னா உங்களுடைய தைரியத்தை வெளிக்கொண்டு வரதுக்கு, உங்களுடைய இன்னர் ஒரு இதை கொண்டு வரதுக்கு. ஓகே, அது வந்து கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரென்த்து தான். 1 செகண்ட். எஸ், உங்களுடைய பவர் என்ன அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு, உங்களுடைய தைரியத்தை வெளிக்கொண்டு வரதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சிங்கம் வாயை பிளந்து அதை சாவடிக்கிற தைரியம் கூட உங்களுக்கு வந்து இருக்குது. பட் நீங்களாம் நான் சொன்னேன்ல, யூ ஆர் நாட் சீயிங் த ட்ரூத் என்னன்றது பார்க்க மாட்டேங்கிறீங்க, தப்பான ஒரு இதுலேயே வந்து போயிட்டே வந்து இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. யூனிவர்ஸ் இஸ் சேலஞ்சிங் யூ. நீங்களா யூனிவர்ஸா அப்படின்ற மாதிரியான ஒரு போட்டிகள் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து பார்க்க முடியுது. யூனிவர்ஸ் இஸ் லீடிங் யூ டு பிகம் அ வெரி ஸ்ட்ராங் உமன். ஓகே, லைக் உங்களை மாதிரியான ஒரு தைரியசாலி, உங்களை மாதிரி வந்துட்டு லைக் வெட்டு 1 தூண்டு 2 அப்படின்ற மாதிரியான ஒரு பர்சனாக உங்களை வந்து உருவாக்கணும்னு வந்துருக்கு. ஃப்ரம் திஸ் டு திஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். இப்படி இருந்தால் நான் எப்படி தைரியமாக வந்து உட்காந்துட்ருக்கேன் வேணாம்னா, காவல் காத்த ஐயனார் மாதிரி. ஓகே, என்ன வருதுன்றதை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. லைக் வாட் எவர் இட் இஸ் லைக் அப்படின்ற மாதிரி. லைக் அந்த ஏதோ ஒரு ஆட்டிடியூட் மட்டும் உங்களோட தலையில் ஏறிட வேண்டாம். பட் அதை தாண்டி வந்துட்டு இட்ஸ் லீடிங் யூ ஃபார் சம்திங் ட்ரூத். ஓகே, இட்ஸ் லீடிங் யூ ஃபார் சம்திங் நல்ல ஒரு விஷயத்துக்கு வந்து உங்களை கூட்டிகிட்டு போகுது அப்படின்னு தான் நான் வந்து நம்புகிறேன். வாட் இஸ் யூனிவர்ஸ் லீடிங்? வாட் இஸ் யூனிவர்ஸ் லீடிங்? ஒரு கம்ப்ளீட்னஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து கூட்டிகிட்டு போகுது அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கான விஷயம் வந்து இல்லை, நீங்கள் எதை நோக்கி வந்து போகிறீங்களா அந்த விஷயம் வந்து கிடையாது. அந்த விஷயம் வந்துட்டு அட் லாஸ்ட் அந்த சைக்கிள் ஓவராக தான் போகுது. பிகாஸ் யூ ஆர் கோயிங் இன் அ வெரி ராங் வே. யூனிவர்ஸ் அப்படி தானே வந்து சொல்லும். ஓகே, உங்களுடைய அட்வைஸ் கார்டு என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ ஒயிட் விச் பி த லைட். ஓகே, லைக் உங்ககிட்ட அந்த கெப்பாசிட்டி இருக்குது. ஒரு இருட்டான ஒரு இதை கூட வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து ஒரு வெளிச்சமான ஒரு இதமாக வந்து மாற்றுறதுக்கான இது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்ககிட்ட வந்து இருக்குது. பட் யூஆர் நாட், நீங்கள் வந்து அது பண்ணுறது கிடையாது. அதை வந்து பிலீவ் பண்ணுறதும் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து மேஜராக வந்து கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த இதை வந்து மாற்றி ஆகணும். நம்ம இப்போ வந்து அவுட்கம் என்ன, யூனிவர்ஸோட கால் என்ன அப்படின்றதும் பார்க்கலாம். வாட் இஸ் அவுட்கம் ஆஃப் த சிச்சுவேஷன்? What is the outcome of the situation? 3 cards, please. What is the outcome of the situation? நான் இருட்டிலே இருந்துக்கிறேன், கண்மூடித்தனமாகவே இருந்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. What is the universe call? What is the universe call? What is the universe call? One card, please.
யூனிவர்ஸ் கால் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் இட் நீட் யுவர் கன்சிஸ்டன்சி, இட் நீட்ஸ் யுவர் ஹார்ட் ஒர்க். ஓகே, உங்களுடைய டெய்லி ஹார்ட் ஒர்க், ஸ்லோ அண்ட் ஸ்டெடினஸ். ஓகே, தட் வில் டெஃபினெட்லி எண்ட் அப் உங்களை ஒரு நல்ல இதுக்கு வந்து ஸ்லோவாக வந்து உங்களை கூட்டிகிட்டு போனால் நல்ல இடத்துல போய் ரீச் பண்ணும். நீங்கள் எல்லாமே அவசரமாக பண்ணிட்டு நீங்கள் உங்களோட இதுக்கு தான் அதை லிசன் பண்ணாமல் வந்து பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக பேலன்ஸ்ட் பண்ண முடியாமல் ரொம்ப 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 வந்து கஷ்டப்படுவீங்க. பேலன்ஸ்டே உங்களால் வந்து பண்ண முடியாது. உங்களோட இன்ட்யூஷன் வந்து என்ன சொல்லுதோ அதை வந்து அந்த தயவு செஞ்சு வந்து கேளுங்க. கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் தேவையில்லாமல் இம்பேலன்ஸ்டாக இருக்கணுன்ற அவசியம் வந்து இருக்காது. இல்லை அப்படின்னு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக தடுமாறுவீங்க. ஓகே, ஸோ உங்களுக்கான இது வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இதுதான் உங்களை யூனிவர்ஸ் நல்ல பாதையில் கூட்டிகிட்டு போகணுன்னு வந்து நினைக்கிது. பட் நீங்கள் ஒரு முடிய போகிற விஷயத்துக்காக அதுதான் வந்து வேணும்னு வந்து உட்காந்துட்ருக்கீங்க. தயவு செஞ்சு அதை வந்து பண்ணாதீங்க. தேங்க்யூ ஆல் ஸோ மச். லெட்ஸ் ஸ்ப்ரெட் ஆன் லீலவ். கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏ ஹாய், தேர்ட் கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கு வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். வேர் இஸ் திஸ் யூனிவர்ஸ் லீடிங் யூ? Where is this universe leading you? Where is this universe leading you? Where is the universe leading you? Where is the universe leading you? Where is this universe leading you? Choosing the third crystal. Where is the universe leading you? அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஓவரால் எனர்ஜி என்னன்னு பார்க்கலாம். உங்களுடைய ஓவரால் எனர்ஜி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரைட் நவ் யூனோ ஏதோ ஒரு சண்டைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு லைக் ரைட் நவ் யூஆர் ரெஸ்டிங் ஆர் ஹீலிங் அப்படின்னு வந்து சொல்லலாம். நான் வந்து நிறைய சினாரியோஸ் வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த சினாரியோஸ் வந்து பாருது அப்படின்னு வந்து பார்க்குறவங்க ஐதர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பெரிய இதை வந்து முடிச்சுட்டு அப்பாடா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், ஏன்னா இன்னொரு ஃபைட்டுக்கு நீங்கள் ரெடி ஆகலாம். இல்லை அப்படின்னா வந்துட்டு யூஆர் ஹீலிங், யூஆர் உங்களை வந்து சரி பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த மாதிரியான ஒரு கார்ட்ஸ் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு இன்றைக்கி வந்து வந்திருக்கு. ஓகே, உங்களுடைய ஓவரால் எனர்ஜி இப்போதைக்கு வந்து அப்படி தான் வந்து இருக்குது. ஓகே, இதை தாண்டி உங்களுடைய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். வேர் இஸ் இஸ் யூனிவர்ஸ் லீடிங் தம்? வேர் இஸ் இஸ் யூனிவர்ஸ் லீடிங் தம்? வேர் இஸ் இஸ் யூனிவர்ஸ் லீடிங் தம்? யூனிவர்ஸ் லீடிங் யூ டு தி ஓகே லைக் நிறைய யூனிவர்ஸ் இஸ் லீடிங் யூ. ஓகே, நிறைய புதிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து காட்ட வந்து அது ட்ரை பண்ணுது. நிறைய வந்துட்டு லைக் உங்களுடைய பேஷன் ரிலேட்டடாக வந்து எது வேணாலும் வந்து சொல்லலாமே, ஏதோ ஒன்று வந்துட்டுன்னா நிறைய புதிய விஷயங்கள் காட்ட ட்ரை பண்ணுது. நிறைய உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான விஷயங்களை வந்து காட்டுற வந்து அது வந்து ட்ரை பண்ணுது. அது வந்து காட்டிட்டு தான் வந்திருக்கு. பட் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்களே தவிர எந்த ஒரு ஸ்டெப்ஸும் வந்து எடுக்க மாட்டேங்கிறீங்களோ அப்படின்னு வந்து தோணுது. பிகாஸ் அது வந்து எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே உங்களுக்கு காட்டிட்டு நீங்கள் இன்னும் அதை வந்துட்டு எதுவுமே அதை செயல்படுத்தலையோ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து இங்கே தோணுது. கிளாரிஃபை பண்ணிடலாம். Page of Wands is clarified by the Three of Wands. Could be, can you please give more clarification on the Page of Wands? I'm not getting it properly. Yeah, நீங்கள் ரொம்ப யோசிக்கிறீங்களோ, ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டே வந்து இருக்கீங்களோ அப்படின்னு வந்து தோணுது. லைக் யூ ஆர் நாட் டேக்கிங் நெசசரி ஸ்டெப்ஸ். எந்த ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கணுமோ லைக் உங்களுக்கு அந்த ஒரு பாதை வந்து காமிச்சிச்சு, இல்லை ஏதோ ஒரு இது வந்து காமிச்சிச்சு. பட் ஹெசிடேட் ஆகுறீங்களோ, வெயிட் பண்ணிகிட்டே வந்து இருக்கீங்களோ, பண்ணலாமா வேண்டாமான்னு வந்து நிறைய யோசிக்கிறீங்களோ அப்படின்னு வந்து போகுது. பட் இட்ஸ் ட்ரைங் டு பி பாசிட்டிவ். ஓகே, நீங்கள் வந்து ரொம்ப இம்மெச்சூர்டாக வந்து இருக்கலாம், இந்த ஒரு புதிய விஷயமா வந்து இருக்கலாம். பட் நம்ம நின்றுக்கிட்டே பார்த்துட்டே இருக்கிறனால என்ன ஆகிடும், ஏதாவது ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கணும்ல, அந்த மாதிரி. வேர் இஸ் இஸ் யூனிவர்ஸ் லீடிங் யூ? கண்டிப்பாக அது ஒரு சக்ஸஸில் தான் வந்து முடியும். அதனால வந்து பண்ணுங்கள். ஓகே, அதனால தான் ரொம்ப இங்கே லெத்தாஜிக்காக படுத்துகிட்டே இருக்கீங்களா என்ன? வேர் இஸ் இஸ் யூனிவர்ஸ் ஜஸ்ட் கிடிங். ஓகே, where is this universe leading you? Where is this universe leading you? Universe is leading you. Okay. மேபி நான் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு ஐடியா வந்து வச்சுருந்துருக்கலாம். மேபி நீங்கள் ஒரு தப்பான இடத்துல வந்து மாட்டியிருந்துருக்கலாம், தப்பான விஷயங்களுக்கு நீங்கள் அடிக்ட் ஆகிருந்துருக்கலாம், தப்பான விஷயங்கள் ஏதோ ஒரு இது வந்திருக்கலாம். பட் அதிலேருந்து வர்றதுக்கோ ஏதாவது பண்ணுறதுக்கோ நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. பட் நீங்கள் அதை உங்களால் வர முடியல, வர்றதுக்கு யோசிக்கிறீங்களோ அப்படின்னு வந்து தோணுது. குட் பி ரிலேஷன்ஷிப், இல்லைன்னா உங்களுடைய பணம் எங்கேயாவது மாட்டிருக்கலாம், ஏதோ ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் நீங்களாக வந்து ட்ராப் ஆகிருக்கலாம், எங்கேயாவது போய் பொரியல சிக்கின எலி மாதிரி போய் மாட்டியிருந்துருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கே தெரியாமல் நிறையா
அன்ஹெல்தி ஹேபிட்ஸ் வந்து நீங்களே வந்து வந்திருக்கலாம், ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகிருந்துருக்கலாம், டெம்ப்ட் ஆகிருந்துருக்கலாம். அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு யூனிவர்ஸ் உங்களுக்கு வழி காட்டுது. பட் நீங்கள் ஹெசிடேட் அது பண்ணாமல் இருக்கீங்களோன்னு வந்து எனக்கு வந்து தோணுது. குட் பி லவ் பிரேக்கப்பாக வந்து கூட வந்து இருக்கலாம். ஸோ வெளியே நீங்கள் தான் வந்து வரணும். யா குட் பி ஏதாவது ஒரு பேட் ஹேபிட்ஸ் வந்து இருக்கலாம். குட் பி வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப வந்துட்டு லைக் தேவையில்லாத ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறையா பண்ணுறவங்களா வந்து இருக்கலாம். ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சம்மந்தமாக இல்லைன்னா நிறைய பேர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் போய் ஏதோ ஒரு மாட்டியிருக்கீங்களோ அப்படின்னு வந்து தோணுது. பட் யூனிவர்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பாதை வந்து காட்டுது. பட் அதை உங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியலையோ அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. Where is this universe leading you? ஸோ வேர் இஸ் இஸ் யூனிவர்ஸ் வந்து லீடிங் யூ அப்படின்றது வந்து எனக்கு முதுகு வலிக்குது, அதனால வந்து தலானியை வந்து சப்போர்ட் அடிச்சுக்கிறேன். ஓகே, வேர் இஸ் இஸ் யூனிவர்ஸ் லீடிங் யூ, வேர் இஸ் இஸ் யூனிவர்ஸ் லீடிங் யூ, வேர் இஸ் இஸ் யூனிவர்ஸ் லீடிங் யூ. யூனிவர்ஸ் இஸ் லீடிங் யூ, எஸ். இட்ஸ் ஷோயிங் யூ, இட் மேக்கிங் யூ ஒரு ப்ராக்ரஸ் பண்ணுறதுக்கு, உங்களுடைய ஃப்யூச்சர் பிளான் பண்ணுறதுக்கு வந்து நல்ல ஒரு இதை வந்து லைக் யூனோ அது வந்து உங்களுக்கு காட்டுது. பட் ஹெசிடேட் ஆகிட்டே வந்து நிற்கிறீங்க, லைக் யூனோ கம்ஃபர்டபுளாக இருந்துட்டோமே, அங்கே போனால் நம்மளால் இருந்துட முடியுமா அப்படின்ற மாதிரி வந்து விஷயங்கள் கூட வந்து இருக்கலாம். அதை தாண்டி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் ஏதோ ஒரு விஷயம் உங்களை வந்து ஸ்டாப் பண்ணுதோன்னு தோணுது. பட் ஃப்யூச்சர் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ அப்படின்னே நான் வந்து சொல்லுவேன், ஆணித்தனமாக அடுத்து சொல்லுவேன். ஓகே, வேர் இஸ் இஸ் யூனிவர்ஸ் லீடிங் யூ, வேர் இஸ் இஸ் யூனிவர்ஸ் வந்து நீங்களா ஏதோ ஒரு விஷயத்தில் போய் மாட்டிக்கிட்டீங்களா, இல்லை வந்து போகாமல் வந்து தடுக்கிறீங்களா, இல்லை யாராவது உங்களை வந்து தடுக்கிறாங்களா, அப்படி கூட வந்து இருக்கலாம். யூனிவர்ஸ் இஸ் லீடிங் யூ டு த க்ரோத். நல்ல ஒரு க்ரோத்துக்கு லைக் இன்னோ மணி ரிலேட்டடாக கூட வந்து இருக்கலாம். நல்ல ஒரு விஷயத்துக்காக வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களை வந்து யூனிவர்ஸ் வந்து கூட்டிகிட்டு போகணுன்னு வந்து நினைக்கிது. ஒரு நல்ல ஒரு இதுன்னே வந்து சொல்லாமே அந்த விஷயத்துக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா க்ரோத் நர்ச்சராக வந்து இருக்கிறதுக்கு, நல்ல ஒரு க்ரியேட்டிவிட்டி ஆகிறதுக்கு, நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மேனிஃபெஸ்டேஷனாக இருக்கட்டும், லைக் இன்னும் ஒரு டிசைர், உங்களுடைய ஆசைகளாக வந்து இருக்கட்டும், ஏதோ ஒன்று. ஓகே, உங்களுக்காக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃப்யூச்சர் வந்து அங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ போகிறதும் போகாததும் உங்களுடைய இஷ்டம் தான். பட் போனீங்கன்னா வந்து நல்லா இருப்பீங்க. உங்களுக்காக அங்கே ஒரு நல்ல லவ் இருக்கலாம். உங்களுக்காக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அங்கே ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். பிகாஸ் ஐம் கெட்டிங் எம்ப்ரஸ் விச் இஸ் அ வெரி மதர்லி ஃப்ரெண்ட்லி அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஓகே, where is this universe leading you, where is this universe வந்து leading you, where is this universe leading you. Where is this universe leading you அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் clarification எடுத்துக்கிறேன். why the Knight of Wands is here, why the Knight of Wands is here. One got clarification for the Knight of Wands, one got clarification for the Knight of Wands, please. Yes, you know உங்களுடைய மிஸ்டேக் என்ன தெரியுமா, லைக் இன்னும் ஒரு விஷயத்தை பிடிச்சி வச்சுட்டு அப்படியே வந்து இருக்கீங்க. லைக் எக்ஸ்ப்ரெஸும் பண்ண மாட்டேங்கிறீங்க, அதை விடவும் வந்து மாட்டேங்கிறீங்க. இல்லை அப்படின்னா லைக் அந்த இதுலேயே ஒரு ஸ்லீப்பிங் மோடு இல்லைன்னா ஒரு ரெஸ்டிங் மோடு அந்த இதுலேயே வந்து இருக்கீங்க. லைக் இன்னும் எந்திரிச்சு ஓடுங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் வந்து கைட் பண்ணுது. இப்படியே வந்து உட்காராதீங்க, இல்லைன்னா இப்படியே வந்து இருக்காதீங்க. கோ சம்வேர். பிகாஸ் உங்களோட எனர்ஜி கம்பேரிட்டிவ்லி யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குற இது வந்து பார்த்திங்கன்னா கோ, எழுந்திரி, போ, அங்கே இருக்குது போ அப்படின்னு வந்து சொல்லுது. பட் யூ ஆர் நாட் டேக்கிங் இட். அதான் உங்களுடைய மேஜர் இதுவோ அப்படின்னு வந்து தோணுது. Advice card for the people who have chosen the third crystal. What is the universe leading them? What's the advice you want to give them? What is the advice you want to give them? What is the advice you want to give them? The advice you want to give them is unleash the wild within. உங்ககிட்ட ஒரு வைல்டு இருக்குது, அதை அப்படியே திறந்து விடுங்க அப்படிங்கிறது. இப்படியே வந்து இருக்காதீங்க. ஸோ லைக் டைம் எனஃப். ஓகே, இப்படியே இருந்தது வந்து போதும். லைக் யூனோ டைம் டு லைக் யூனோ உல்ஃப் மாதிரி அப்படியே வந்து அன்லீஷ் அவுத்து விடுங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மிருகத்தை வந்து தட்டி எழுப்புங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு அட்வைஸ் வந்து உங்களோட ஏஞ்சல்ஸ், உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொடுக்குறாங்க. ஓகே, எந்திரிச்சு ஓடுங்க. லைக் நோ டைம் டு டேக் அ லீட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்களா, டைம் டு டேக் அ ஸ்டெப் அப்படின்னு மாதிரி கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். வேர் இஸ் இஸ் யூனிவர்ஸ் லீடிங் யூ.
யூனிவர்ஸ் இஸ் லீடிங் யூ சம்திங் வெரி பேலன்ஸ்டு சுச்சுவேஷன் அப்படின்னு வந்து கூட வந்து சொல்லலாம். குட் பி இது வந்துட்டு உங்களுடைய ஒர்க் ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு மெட்டீரியலிஸ்டிக் ரிலேட்டடான ஒரு விஷயமா வந்து கொடுக்கலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி என்ன கேட்டுட்டிங்கன்னா ஏதாவது ஒர்க் ரிலேட்டடாக அந்த மாதிரி இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பார்க்கலாம். வை த 6 of Pentacles is here, வை த 6 of Pentacles is here. Show me the more clarification for the 6 of Pentacles. More clarification cards on 6 of Pentacles. See, the 6 of Pentacles வச்சு பார்க்குறச்ச universe is leading you to the 6 of Pentacles. Okay. I think உங்களுக்கு அந்த குடுக்கல் வாங்கல்ல ஒரு மிஸ்டேக் வந்து இருக்கலாம். லைக் பேலன்ஸ்டு பண்ணி போகிறதுல வந்து உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்கலாம். அந்த மிஸ்டேக்கை தயவு செஞ்சு வந்து பண்ணாதீங்க. ஏன்னா வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து பார்க்குறச்சு அந்த விஷயத்தில் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் இம்மெச்சூர்டாக இருக்கீங்களோ, ரொம்ப டிஃபென்சிவாக இருக்கீங்களோ அப்படின்னு வந்து தோணுது. ஏதோ சில விஷயங்களை ரொம்ப ஸ்டப்பர்னாக வந்து இருக்கீங்களோ, ரொம்ப வந்து சைல்டிஷாக வந்து இருக்கீங்களோ அப்படின்னு வந்து கூட நம்ம வந்து சொல்லலாம். டு கிவ் யுவர் பெஸ்ட்டுக்கு யூ ஆர் நாட் ரெடியோ அப்படின்னு வந்து தோணுது. லைக் அந்த இதில் வந்து நீங்கள் டிஃபெண்ட் பண்ணுறீங்களோ, இல்லை 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 இன்னும் பார்க்கலாம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்க வேண்டிய நேரத்தில் வந்து சில விஷயங்களை கொடுக்கல அப்படின்னா லைக் அப்போ நீங்கள் வெயிட் பண்ணுற இடத்துல உங்களுக்கு யூனிவர்ஸ் ஹெல்ப் பண்ணாதே. ஸோ ஓவராக டிஃபெண்ட் பண்ணாதீங்க சில பர்டிகுலர் விஷயத்தில். ஓகே, வாட் இஸ் அவுட்கம் ஆஃப் த சிச்சுவேஷன்? வாட் இஸ் அவுட்கம் ஆஃப் த சிச்சுவேஷன்? குட் பி ரிலேஷன்ஷிப்பாக கூட வந்து இருக்கலாம். லைக் நீங்கள் ஒரு ப்ராப்பர் பேலன்ஸ்டாக வந்து போகாமல் வந்து இருக்கலாம். ப்ராப்பர் பேலன்ஸ்டாக வந்து ரொம்ப டிஃபெண்ட் பண்ணாதீங்க உங்களுடைய ஃபேமிலி லைஃப்லலாம். வெளியே நீங்கள் புள்ளியாக இருக்கலாம், பட் வீட்டுக்குள்ளே வந்து எல்லாம் புனையாக தான் வந்து இருக்கணும். ஸோ வந்துட்டு கொடுக்க வேண்டிய நேரத்தில் என்ன கொடுக்கணுமோ அதை கரெக்டாக வந்து கொடுத்துருங்க. அதை வந்து லைக் நீங்கள் வந்து சில விஷயங்களை ரொம்ப இதுவாக இருந்தீங்க அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகாது. What is the outcome of the situation? 3 cards, please. What is the outcome of the situation? 3 cards, please. கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்காம தவறான இடத்துல போய் கொடுக்குறீங்களோன்னு எனக்கு தோணுது. அவுட்கம் ஆஃப் த சிச்சுவேஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லா தான் வந்து இருக்குது. சாட்டிஸ்ஃபைடு, விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் எல்லாமே வந்து கிடைக்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. மணி பொறுத்தளவு கூட நல்லா தான் வந்து இருக்குது. யூனிவர்ஸோட கால் என்ன அப்படின்றது வந்து நம்ம பார்க்கலாம். What is the universe call on the situation? Universe call வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா எஸ், you're worrying for எது உங்களை விட்டு போச்சோ அதை நினச்சி வந்து ரொம்ப வருத்தப்பட்டுகிட்டே வந்து இருக்கீங்க. அந்த என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷப்பட மாட்டேங்கிறீங்க. இது போயிடுச்சு, அது போயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, அப்படி போயிடுச்சு, ஏதோ ஒரு கவலை தான் உங்களை வந்து ரொம்ப சூழ்ந்துட்டே வந்து இருக்குது. அது தேவையில்லாத ஒன்று. ஏன்னா அது முடிஞ்சிருச்சு. இட்ஸ் பாஸ்ட், இட்ஸ் டன், இட்ஸ் ஓவர். யூனிவர்ஸ் காட்டுற பாதையில் போங்க. அதுதான் உங்களுக்கு காட்டுதே. எவ்வளோ நாள் நீங்கள் ஹீல் பண்ணிட்டே வந்திருப்பீங்க, எவ்வளோ நாள் வந்து இதே நினச்சிட்டே வந்து உங்களை நீங்கள் கஷ்டப்படுத்திட்டு இருப்பீங்க. பிகாஸ் தேர் இஸ் சம்திங் நியூ வெயிட்டிங் ஃபார் யூ. நீங்கள் இந்நேரம் வந்துட்டு செயல்படணும். ரொம்ப டிஃபெண்ட் பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கான கார்ட்ஸ் வந்து என்ன கேட்டுட்டிங்கன்னா வந்து இதுதான். தேங்க்யூ ஸோ மச். இது ரெசனேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. இட்ஸ் ஸ்பெட் ஒன்லி லவ். பாய்.